ஹாய்ப்பா, எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? எல்லாம் சமைச்சிட்டிங்களா, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்ருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க, இன்றைக்கி அம்மா வீட்டில் என்ன சமையல் செஞ்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு ஒரு உறவு வந்திருக்காங்க. அதை நாங்கள் அப்பா வீடியோ போட்டிருப்பாங்க. அந்த உறவு வந்து ரொம்ப நாளாக எங்கள் பேத்திக்கு ஆசைங்க. இந்த மாதிரி எனக்கு வாங்க, நம்ம வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு கேட்டுகிட்டே இருந்தான். அதனால் அது ராஜபாளையம் நாய்ங்க. இன்றைக்கி அதை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க சனிக்கிழமை. நாங்கள் வந்து பைரவின்னு பேர் வச்சுருக்கோம். நீங்கள் வந்து இல்லைம்மா இந்த பேர் வைக்காதீங்க, இந்த பேர் வைங்கன்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணி நாங்கள் பேர் வைக்கிறோம். வாங்க, இன்றைக்கி அம்மா வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். பாருங்கள், சுட சுட ஆளு பிறக்க சாப்பாடு. பாருங்க, இந்த அரிசி சூப்பராக இருக்குங்க. இந்த அரிசி இப்போ வந்து புதுசாக அந்த அரிசியில் மாற்றிட்டேன். இது வந்து விலை கம்மி தான். ஆனால் பாருங்க, அரிசி பாருங்கள், 1.25 டம்ளர் தான் போட்டு எவ்வளோ சாப்பாடு ஆகுது பாருங்கள். அது வந்து ஒரு 1/4 மூட்டை வந்து 1300 ரூபா இந்த அரிசி. வெள்ளை பொன்னி. அடுத்தது நீ பாருங்க, சூப்பரான இன்றைக்கி மட்டன் குழம்பு. உருளைக்கிழங்கு மட்டன் பாருங்கள், உருளைக்கிழங்கு பாருங்கள். உருளைக்கிழங்கு எதுக்கு போடுறதுன்னா, இது வந்து மட்டன் குழம்பு வந்து டேஸ்ட் கொடுக்குறது. இது பாருங்கள், கறி பாருங்கள், அப்படியே பஞ்சாட்ட சூப்பர் ஃப்ரெஷ்ஷான கறிங்க. ஏற்கனவே அவன் வந்து கறிக்கடையில் போய் நான் கேட்ட கறி என்ன விளைப்பாங்க, 1/2 கிலோ வந்து 450 ரூபா சொன்னாங்க. சரிப்பா போடுன்னேன். ஆடை அறுத்துக்கிட்டு இருந்தாங்க. இல்லை இது தொங்குறது வேணாம்பா, எனக்கு வந்து அறுக்கிறதுல ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடு, அதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். இதுவும் நல்லாயிருக்கும். நான் இல்லைப்பா எனக்கு பிடிச்ச மாதிரி கொடுங்கப்பான்னேன். அதே மாதிரி கொடுத்தாங்க. பாருங்கள், குழம்பு வச்சு பாருங்கள், அப்படியே உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக பார்க்கும்போதே மக்களுக்கு சாப்பிடணும் போல் தோணுதா இல்லையா? அங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள், கறி பாருங்கள், அப்படியே பஞ்சாட்டம் கறி, நல்லா இருக்குது கறி. அருமையான மட்டன் குழம்பு. இதுக்கு கிள்ளி போட்ட சாம்பார். ஏன்னா மட்டன் குழம்பு அவ்வளோவா எனக்கு பிடிக்காது. நான் சிக்கன் தான் சாப்பிடுவேன். அதனால் கிள்ளி போட்ட சாம்பார் வச்சுருக்கேன். நேற்று வச்ச ரசம் இருக்குது அம்மா வீட்டில். பால் கம்மியாக இருந்தது, அதனால் கொஞ்சமாக போட்டு பாருங்கள், கெட்டியாக உரப்பாருங்க. எப்படி பசும்பாலில் தயிர் போட்டாலே பாருங்கள், வெண்ணெய் எப்படி மிதக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது. இது வந்து வயிற்று புண்ணுக்கெல்லாம் வந்து நம்ம ஆற்றி குடித்தோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். பாருங்க ஐயா, மாம்பழ சீசனில் டெய்லி அம்மா வீட்டில் மாம்பழம் இருந்துட்டு தான் இருக்கும். உங்களுக்கு யாருக்கு இந்த சமையல்லாம் பிடிச்சிருக்குதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நேற்று புவனேஸ்வரிக்கு பிறந்த நாள். ஓ, புவனேஸ்வரி தமிழ்ச்செல்வனுடைய மகள் தமிழ்ச்செல்வனோட மகள் புவனேஸ்வரிக்கு பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே புவனேஸ்வரி. உனக்காக எல்லாம் நல்லபடியாக வேண்டி இருக்கிறோம். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு அம்மா வீட்டில் இன்னைக்கு பிறந்த நாள் திருநாள் உள்ள வாழ்த்து தெரிஞ்சுக்கிறோம். பாய்.